வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தூயமல்லி அரிசி வச்சு நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தூயமல்லி அரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய நார்ச்சத்து புரதச்சத்துலாம் இருக்குங்க. இந்த அரிசியை சாப்பாடாவோ அப்படி இல்லைன்னா இட்லி தோசையாவோ நம்ம எடுத்துக்கும் போது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சர்க்கரையோட அளவு கட்டுக்குள்ளே வைக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த அரிசி. இட்லியும் பாருங்கள், நல்லா நம்ம நார்மலாக எப்படி செய்கிறோமோ இட்லி தோசை அதே போல் இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாங்க தூயமல்லி அரிசி இட்லி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இன்றைக்கி தூயமல்லி அரிசி இட்லி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் அளவுக்கு தூயமல்லி அரிசி எடுத்துக்கிறேன். தூயமல்லி அரிசி கூட நம்ம வேறு எந்த அரிசியுமே சேர்க்க வேணாம். இந்த ஒரு அரிசி மட்டும் சேர்த்தோம்னா போதும், வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். அதே போல் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி அவல் எதுவுமே சேர்க்க வேணாங்க. இந்த அரிசி உளுந்து மட்டும் சேர்த்து செஞ்சாலே போதும். இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அரிசி பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இதை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ நல்ல தண்ணி விட்டு இந்த அரிசி பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் மாவு அரைக்கும் போது நமக்கு நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ அரிசி நல்லா ஊறட்டும். எந்த டம்ளரால் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அரிசி எப்படி அளந்தீங்களோ அதே போல் அளந்து எடுத்துக்குங்க. 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து, அதே போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. உளுந்தி நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்தே ஊற வச்சுக்குங்க. இப்போ அரிசி உளுந்து நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். ஆனால் 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ அரிசி உளுந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துடுச்சு. உளுந்து மட்டும் நான் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்ததுன்னா அரைக்கும் போது மாவு நல்லா வந்து போல் பூத்து வரும், அதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ கிரைண்டர் நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு உளுந்தை மட்டும் சேர்த்துக்குங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க. உளுந்து சேர்த்து கொஞ்ச நாளி அதை ஓட விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் அரைக்கணும் நம்ம. அப்போ தான் மாவு நல்லா அரைப்பட்டு கிரைண்டர் நிறைய நமக்கு மாவு நல்லா வரும். மாவு நல்லா பொங்க அரைச்சோம் அப்படின்னா தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ மாவு எந்த பக்குவத்துக்கு வலிக்கணுங்கிறத அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். தண்ணி ஒரேடியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னாக்கா மாவு உங்களுக்கு நல்லா எழும்பி வராது. இப்போ பாருங்கள், மாவு நல்லா அரைப்பட்டுடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் சேர்த்துக்கிறேன். அரிசி அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். அரிசி ஓடட்டும், எந்த பக்குவத்துக்கு வலிக்கணும்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அரிசியை பாருங்கள் லைட்டான கொரப்போடு இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு இட்லி நல்லா பஞ்சு போல் மெத்துன்னு இருக்கும். இப்போ மாவு நல்லா இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மாவை கலந்து வச்சுருவோம். இது பாத்திரம் எனக்கு பத்தலை, அதனால நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். மாவு பாருங்கள் கரைக்கும் போதே எப்படி இருக்குன்னு, இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு நல்லா அடியிலேருந்து எடுத்து விட்டு நல்லா கரைச்சியே வைக்கணும் நம்ம. அப்போ தான் நல்லா பொங்கி வரும் மாவு. இப்போ மாவு நல்லா ஒத்தாப்பில் கரைச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 8 மணி நேரம் கிட்ட புளிக்க வச்சு எடுத்துக்குவோம். மாவு நல்லா புளிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், மாவு புளிச்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு புளிச்சு வரணும், அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும் நமக்கு. மாவுமே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குன்னு. இப்படி அரைச்சி வைக்கணும் நம்ம, அப்போ தான் இட்லி நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. நல்லா அடிச்சுலாம் கலக்கக்கூடாது, லைட்டாக கலந்து விட்டோம்னா போதும். இப்போ இட்லி துணி போட்டு வச்சுருக்கேன், அதில் நான் இட்லி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எண்ணெய் தடவிட்டு கூட இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றுனதுக்கப்புறம் இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும், அப்போ தான் இட்லி நல்லா வெந்து வரும். அதே போல் பார்த்திங்கன்னா இட்லி ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ இட்லி வேகட்டும். இப்போ இட்லி நல்லா அருமையாக வெந்து வந்துருச்சு. மேலாப்பில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம எடுத்துக்குவோம். தண்ணி தெளிச்சுட்டு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி துணியில் ஒட்டாமல் வரும். இட்லி பாருங்கள் துணியில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக அருமையாக வந்திருக்கு. இட்லி நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்குங்க. அப்படியே பூ போல் இருக்குது இட்லி பார்க்குறதுக்கே.
அவ்வளோ ஒரு சாஃப்டாக அருமையாக இருந்துச்சு இட்லி. நீங்களும் இந்த தூயமல்லி அரிசி இட்லியை நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக சாஃப்டாக வரும் இட்லி. இதே மாவில் பார்த்தீங்கன்னா பணியாரம், தோசை எல்லாமே செய்யலாங்க. எல்லாமே ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக வரும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.